நேஷ்னல் அவார்டுக்காக டெல்லிக்கு போனோம். சாரும் நானும் மகாதேவன் சார் மற்றும் சில இந்த சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க, ப்ரொடியூசர். இந்தியன் ப்ரெஸ் கிளப்புக்காக ஒரு இடத்துல இந்த படம் போட்டு காட்டுறோம். அவங்க வந்து 35mm ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு வந்தாங்க அவங்க ப்ரெஸ் கிளப்லேயே போடுறதுக்கு. ஒரு ரீல் ஆடிச்சுன்னா பழைய காலத்தில் டென்ட்டில் மாதிரி இன்னொரு ரீல் போடணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரீல் பார்த்ததுலேருந்து அவங்க ரொம்ப உற்சாகமாக இருந்து அந்த ரீல் ஆனதே ரெண்டாவது ரீல் போகும்போது எவ்ரிபடி வாஸ் ஃபீலிங் வெரி பேட். ஏன் இப்படி டிஸ்கண்டினியூடாக போடணும்னு சொல்லி தென் அண்ணாவும் ப்ரொடியூசர் சேர்ந்து ப்ரொஜெக்ஷன் நிப்பாட்டிட்டு நாங்கள் வேறு ஒரு தியேட்டரில் சாயங்காலம் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பெரிய தியேட்டர் அங்கே வேறு ஒரு இந்தி படம் இருந்தது, அது கூட ரிக்வெஸ்ட் பண்ணி நிப்பாட்டி இந்த படம் போட்டாங்க. யூஸ்வலாக நானும் சோமாஜில் சாரும் இவரும் அவரும் போவோம். உட்காந்து எப்போவுமே நாங்கள் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் வெளியே வந்துடுறோம். வெளியே வந்து தூரமாக இருந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்குறது. ஒவ்வொருத்தரும் கண்ணு ஜோதி மாதிரி இருக்கும், அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. இந்த சோமயாஜில் சார் வந்து he was a deputy collector at that time. He was working as a deputy collector in Andhra Pradesh. அவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. அது அண்ணாவை பார்க்காம திருட்டுத்தனமாக சிகரெட் பிடிப்பாங்க. அண்ணா இல்லைன்னா ஒரு தடவை சிகரெட்டு குடிக்கும்போது அந்த சங்கராபரணம் படம் பார்த்து வர்றவங்க எல்லாம் முதல்ல இந்த சோமயாஜில் சார் பார்த்ததே ஃபஸ்ட்டு அவருக்கு வெள்ளை ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருப்பாங்க. இப்படி நீங்கள் என்ன சார் இது பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழித்து சிகரெட்டும் இதாங்க இது சங்கர் சாஸ்திரி இப்படி எல்லாம் பண்ணலாமா, சீரியஸா சார்? இன்னும் பட்டி தொட்டிகள்லாம் நாங்கள் போகும்போது அவர் அந்த அந்த பஞ்சகச்சம்லாம் கட்டிட்டு வருவாங்கன்னா இவர் நடந்து வரும்போது எல்லாருமே ஒரு காந்தி பார்க்குற மாதிரி வருவாங்க. இவரை பார்த்து சங்கர் சார் என்ன சார் இது இப்படி இருக்கீங்க, அப்படி ஊறி போச்சு அவருடைய கதாபாத்திரம் அவங்க மனசில், அப்படி ஊறி போச்சு. இந்த டெல்லியில் இது நடந்ததை ஒரு பெரிய சர்தார்ஜிங்க, ஒரு 6 அடி 3 அங்குலம் இருப்பார். கண்ணுல இருந்து தண்ணி அவருக்கு. கஹா ஹே ஓ சங்கர் சாஸ்திரி கஹான்னு தொடுறாரு. இவர் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. எங்களுக்கு பயமா இருக்கு, இவருக்கு ஏதாவது பிடிக்கலையா, இவர் அடிக்க போறாரா என்னன்னு. அவர் அப்படியே தூக்கிட்டார் சார். தூக்கி படி மேல ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு கொண்டு போயிட்டார். அவர் வந்து அங்க ப்ரொஜெக்ஷனிஸ்ட் அந்த தியேட்டர்ல. ஒரு தடவை தொடுங்க, என் ப்ரொஜெக்டர் தொடுங்க சார், புண்ணியம் பண்ணேன் சார் நான் உங்க படம் போட்டு. ஒரு தடவை சுடுது சார் ப்ரொஜெக்டரு, அப்போதான் முடிஞ்சிருக்கு, எப்படி தொட முடியும் ப்ரொஜெக்டரை? அவர் அதெல்லாம் கண்டுக்கல, அழுறாரு. நீங்க கடவுள் சார், आप तो देव समान है, आप छूइए मेरे प्रोजेक्टर को छूइए. இப்படியெல்லாம் ஒரு 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 இன்வால்வ்மெண்ட் ஃபார் எவ்ரிபடி. பிரசிடென்ட் வாண்டட் டு see the film. நீலம் சஞ்சீவ் ரெட்டி சார் அவர் ராஜ்பவனுக்கு போய் அவருடைய ஸ்பெஷல் இதில் இவர் அண்ணா பக்கத்தில் உட்காந்தாருன்னு அந்த பக்கம் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கார். இந்த பையனுக்கு வயசு என்ன, இந்த பாட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபாரின்லேருந்து நிறைய டெலிகேட்ஸ் வருவாங்க, இந்த பிரிண்டிங்கை வச்சுக்கிட்டு நான் ஒரு 1 மந்தில் நான் திருப்பி அனுப்பலாமா அப்படின்னாங்க. பிரசிடெண்ட் கேட்டால் என்னன்னு சொல்லலாம். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது சார் பிரிண்ட் எங்களுக்கு. அவர் எத்தனை தடவை பார்த்தாருன்னு சொல்லவே முடியாது. வீட்டில் அவருக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த கெஸ்ட் வந்தார், சங்கராபரணம் பார்த்தீங்களா வாங்கோ, அப்படி சின்ன குழந்தை மாதிரி அவர் ப்ரொஜெக்ஷன் ரூமில் போகிறது, படம் போட்டு காட்டுது, இப்படி பண்ணாங்க.